மட்டன் எடுத்துட்டு வரனே. பரவாயில்லையா, வெஜ்ஜுக்கு மாறிட்டேன். ருத்திகா இன்னைக்கு மட்டனோ சிக்கனோ கேட்கல, காளான் பிரியாணி தான் கேட்டா. சோ வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு காளான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இல்லாம தம்பிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ். சோ வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. நாங்க எங்க அதெல்லாம் கடைபிடிக்கிறோம், சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம். நல்லவேளை ருத்திகா வந்து காளான் பிரியாணி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டா. சோ வந்து பாத்தீங்கன்னா ரீதா வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அப்பப்ப நான்வெஜ் சாப்பிடறத விட்டு இந்த மாதிரி வெஜ்ஜுக்கும் மாறலாங்க, நல்லா தான் இருக்குது. காளான் பிரியாணி இந்த மெத்தட்ல நாங்க செய்வோம். நீங்க வேற ஏதாவது மெத்தட்ல செஞ்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சூடா காளான் பிரியாணி ரெடிங்க. ருத்திகா பாப்பாவோட பஸ் வாட்டர் பாட்டில்ல தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு. பாப்பா அழகா சாப்பிடுவா. தண்ணி நார்மலா குடிக்க மாட்டாங்க. இந்த பஸ் வாட்டர் பாட்டில் ஊத்தி கொடுத்தா விளையாடவும் செய்யற, குடிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரியான சூப்பரான ப்ராடக்ட் உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ல மேல கொடுத்திருக்கேன். இதுல தண்ணியோ ஜூஸோ எதனால ஊத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா குடிப்பாங்க ஆசையா. ருத்திகா காளான் பிரியாணி ரெடி.